நமஸ்காரம். நான் குணுக்குன்னு இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறேன். அது ஒரு வடை போல் இருக்கும். அதுவும் உருண்டை உருண்டையாக ஒட்டிப்படும். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான சாமான்: 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு, உப்பு, பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையும் அதோட போட்டுக்கலாம். கொத்தமல்லி வேணாலும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். முதல்ல இந்த சாமான்லாம் ஜலத்தில் ஊற வைக்கணும். ஊற வச்சு 2 ஹவர் ஊறினதுக்கப்புறம் எல்லாம் குறன்னு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போடணும். இது உடனே கூட பண்ணலாம். நீங்கள் புளிக்கெல்லாம் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் போட்டு சாமான்லாம் ஊற வைக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரிசியோட உளுத்தம்பருப்பு போடுறேன், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், துவரம்பருப்பு போடுறேன், மிளகா போடுறேன், பச்சை மிளகா ஒன்று போடுறேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தேங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். குணுக்குக்கு ஊற போட்டதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கெட்டிமாக. இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அது கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இஞ்சி, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இதுலேயே உப்பும் போட்டுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். இது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதை பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். குணுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ குணுக்கு போட போகிறேன். தண்ணி தொட்டுன்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போடுவோம். நல்லா வேகும். கொஞ்சம் சேப்பாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை குணுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கோல்டன் ப்ரௌன். உள்ளுக்குள்ளே வெத்துன்னு இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி மோர் குழம்பு எங்கள் நேரத்தில் பண்ணியிருக்கோம். இது தானி எதுவும் போடலை. அதனால் இந்த மோர் குழம்புக்கு இந்த இதையே குணுக்கையே போட போகிறேன். இது அந்த காலத்திலலாம் பாட்டிலாம் பல்லு கடிக்க முடியாது. அதனால் மோர் குழம்பு, நல்ல மிளகு ரசம், இந்த மாதிரி இதிலெல்லாம் ஊற வச்சு சாப்பிடுவேன். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு தானாக போட்டிருக்கேன். அதுக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.